பல்லு வலி வந்து வந்துருச்சுன்னா வந்தவங்களுக்கு தான் தெரியும், ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். எவ்வளோ பெரிய அடல்ட்டாக இருந்தாலுமே அவங்களால அதை வந்து தாங்கிக்கவே முடியாது. ஸோ ஆல்ரெடி ஒரு பல்லில் நம்மளுக்கு வலி வருதுன்னா அந்த பல்லில் சொத்தை வந்து ரொம்ப ஆழமாக அந்த வேறு பகுதி வரைக்கும் போயிருக்குன்ட்டு அர்த்தம். பல்லு வந்து வலி வந்துருச்சுன்னா சூடோத்திரம் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க, அது வந்து ஹெல்ப் பண்ணாது. பட் அந்த இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு, அந்த ராத்திரியை கடக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வைஷ்ணவி பாஸ்கரன், ஃபவுண்டர் அண்ட் சீஃப் டென்டல் சர்ஜன் ஆஃப் யூனிவர்ஸ் பல் மருத்துவமனை, ஒரையூர், திருச்சி. எங்களோட யூனிவர்ஸ் டென்டல் கேரோட யூடியூப் சேனல் மூலிமா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரீசெண்டாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து ஒரு மீம் ஷேர் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். என்னன்னா, காதலோட வலி தெரியுமாடா உனக்கு? அதை விட பெரிய வலி இருக்காடா? இருக்கே. பல்லு வலி கேள்விப்பட்டிருக்கியா? வந்திருக்கா உனக்கு? வந்துச்சுன்னா தெரியும் காதல் வலி பெருசா பல்லு வலி பெருசான்னு. கொண்டு எடுத்துறான் மண்டையும் பேர் வந்துட்டான் டயலாக். அது நிறைய பேரால ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா பல்லு வலி வந்து வந்துருச்சுன்னா வந்தவங்களுக்கு தான் தெரியும், ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். எவ்வளோ பெரிய அடல்ட்டாக இருந்தாலுமே அவங்களால அது வந்து தாங்கிக்கவே முடியாது. அதுவும் நிறைய பேருக்கு என்னன்னா நைட் டைமில் தான் அந்த பல்லு வலி வரும். அண்ட் இது வரைக்கும் அந்த பல்லு டிஸ்டர்பன்ஸே கொடுத்துருக்காது. பட் ரேண்டமாக ஒரு நாள் ராத்திரி வந்து ரொம்ப வலி ஜாஸ்தியாகிடும். அண்ட் அந்த சமயங்களில் வந்து ஒரு ஃபார்மசிக்கு போகிறதோ இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ இல்லை அந்த சமயங்களில் டக்குன்னு போய் ஒரு டென்டிஸ்ட்டை பார்க்குறதோ கொஞ்சம் சிரமமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் அந்த வலியை அப்போதைக்கு கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இல்லை அதோட இன்டென்சிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்போதைக்கு அந்த ராத்திரி நீங்கள் கடக்கிறதுக்கும் அந்த வலியோட இன்டென்சிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்குமான ஸ்டெப்ஸே தவிர இது வந்து அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது. அதோட சொல்யூஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக அடுத்த நாள் போய் உங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கணும். பட் அந்த இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு, அந்த ராத்திரியை கடக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நைட் டைமில் நம்ம ரொம்ப பெட்டில் வந்து படுத்துட்டு இருக்கோம் அப்படின்றப்போ நம்ம தலைப்பகுதிக்கும் நம்ம பல்லோட பகுதிக்கும் ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு பல்லில் நம்மளுக்கு வலி வருதுன்னா அந்த பல்லில் சொத்தை வந்து ரொம்ப ஆழமாக அந்த வேறு பகுதி வரைக்கும் போயிருக்குன்ட்டு அர்த்தம். அந்த வேறு பகுதியிலும் ரத்த ஓட்டம் தான் இருக்கும். ஸோ நம்ம படுத்துட்டு இருக்கப்போ ரத்த ஓட்டம் வந்து நம்ம பல்லுக்கும் தலைப்பகுதிக்கும் ஜாஸ்தியாக போகிறதுனால அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பல்பல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். வேறுள்ள இருக்கிற அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் வந்து படுக்கிறப்போ எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது டாக்டர், நைட் டைமில் வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்கள் நார்மலாக இருக்கிற படுக்கிற பொசிஷனை விட ஒரு 2 அல்லது 3 தலகாணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு கொஞ்சம் நிமிந்து, தலை வந்து கொஞ்சம் நிமிந்து இருக்க மாதிரி படுத்திங்கன்னா அந்த வலியோட இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வலி குறையிற வரைக்கும் கொஞ்சம் நின்றுட்டோ உட்காந்துக்கிட்டோ இருக்கிறது, டைரெக்டாக படுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த வலியோட இன்டென்சிட்டி டெஃபினட்டாக கம்மியாகும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, வலி வந்தோடனே சூடோத்திரம் கொடுப்பாங்க. நம்ம கீழே விழுந்து வீங்கிட்டா சூடோத்திரம் கொடுக்குற மாதிரி பல்லு வந்து வலி வந்துச்சுன்னா சூடோத்திரம் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க, அது வந்து ஹெல்ப் பண்ணாது. அதுக்கு பதிலாக கோல்டு கம்ப்ரெஷன், அதாவது சில்லோத்திரம் கொடுங்க. உங்களுக்கு ஐஸ் பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐஸ் பேக் யூஸ் பண்ணலாம். பட் ஐஸ் பேக் இல்லை அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் ஒரு 2-3 ஐஸ் கியூப்ஸ் போட்டு ஒரு டவல்லையோ இல்லாட்டி கர்ச்சீஃப்லையோ கட்டி அந்த உள்ளே வைக்கக்கூடாது, பல்லுக்கு உள்ளே நிறைய பேர் வைப்பாங்க. அந்த வெளியே ஸ்கின் சீக் பகுதியில் வந்து ஒரு 10 to 15 minutes வச்சு ஒத்தடம் கொடுத்துட்டு கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு திருப்பியும் கூட நீங்கள் ஒரு வாட்டி கொடுக்கலாம். இது என்ன பண்ணுது, எப்படி இது ஹெல்ப் பண்ணுன்னா, இது வந்து அந்த ரத்த ஓட்டம் அங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லா பிளட் வெசல்ஸுமே கொஞ்சம் டைலேட்டடாக கொஞ்சம் பெருசாக ப்ரெஷரும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் கோல்டு கம்ப்ரெஷன் கொடுக்குறப்போ அது வந்து கொஞ்சம் நிதானமாகி அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கம்மி ஆகிறதுனால வலியோட வீரியம் வந்து கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கோல்டு கம்ப்ரெஷன் கொடுங்க, ஹாட் கம்ப்ரெஷன் கொடுக்காதீங்க. டாக்டர் நான் கிராம்பு வச்சேன் அந்த பல்லில் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம்பு ஹெல்ப் பண்ணுமானா எஸ், ஏன்னா கிராம்பில் வந்து யூஜினால் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் இருக்குது. அது வந்து அந்த பல்லில் இருக்க அந்த வேர் பகுதியை நம் பண்ணிடும், அதாவது மறுக்க செய்யறதுனால உங்களுக்கு அங்கே வலி இல்லாத மாதிரி தெரியுமே தவிர அது வந்து அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லை. பட் டைரெக்டாக ஒரு கிராம்பு எடுத்து அந்த மேலே வச்சு பல்ல கடிக்கிறதுல என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் அதை ரிமூவ் பண்ண மாட்டாங்க, ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதுவே வந்து ஒரு ப்ராப்ளம் காஸ் பண்ணும். ஸோ கிராம்பு இருந்தால் வைங்க, பட் அதை விட பெட்டர் வந்து இந்த கிராம்பு ஆயில் விற்கும் மெடிக்கல் ஷாப்பில், அதெல்லாம் விற்குது. ஸோ அது இருந்துச்சுன்னா ஒரு காட்டனில் வந்து அந்த கிராம்பு ஆயில் எடுத்து எந்த பல்லில் வலி இருக்கோ அந்த பல்லில் வச்சு நீங்கள் ஒரு காட்டன் வச்சு கடிச்சிங்கன்னா அந்த பல்லு வந்து நம்பாறதுனால உங்களுக்கு அந்த வலியோட வீரியம் கம்மியாகலாம். பட் இதுவுமே வந்து ஜஸ்ட் டெம்பரரி ஆன ஒரு சொல்யூஷனுக்கான ஒரு மெஷர் தான். நம்ம கவுண்டர் டாப் மெடிகேஷன்ஸ், பெயின் கில்லர்ஸ், அதாவது நம்ம ஜுரத்துக்கோ இதுக்கோ போடுற மெடிகேஷன்ஸ் ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம்.
பட் பெயின் கில்லர்ஸ்மே ஆல்ரெடி நீங்கள் அந்த பெயின் கில்லர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எடுங்க, இல்லாட்டி அது எடுக்க வேண்டாம். அண்ட் மேக்ஸிமம் அந்த ராத்திரியை கடக்கிறதுக்கு மேபி 1 or 2 டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம், அதை விட யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி எதாவது அலர்ஜி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அவாய்ட். மற்றபடி கவுண்டர் டாப் மெடிகேஷன்ஸ், பெயின் கில்லர்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது உங்கள் வலியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். இதெல்லாமே நான் சொன்ன இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே வந்துட்டு அப்போதைக்கு அந்த வலியை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸே தவிர, நீங்கள் அடுத்த நாள் போயிட்டு ஏன் இந்த பல்லில் வலி வந்துச்சு, எந்த பல்லில் வலி இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாதான் கம்ப்ளீட்டாக அந்த வலி வந்து சரியாக போகும். பட் இந்த ராத்திரியை கடக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். வில் பி ஹாப்பி டு ரிப்ளை டு யூ. And thank you for listening to the video. Thank you so much.